இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் டாக்டர், நீங்க இம்மிடியேட்டா டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க சார். டாக்டர் இப்படி சொன்னா எப்படி டாக்டர்? அவரோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. நாங்க ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். ஆனா மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்க இன்னும் ஃபீஸ் வாங்காம தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சிருச்சு. மேல இருந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. என்னால ஹேண்டிலே பண்ண முடியல. நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. ஐயோ டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், என் அண்ணனை எப்படியாவது காப்பாத்துங்க. நீங்க இப்படி சொன்னீங்கன்னா நாங்க அவரை எங்க கூட்டிட்டு போவோம்? உங்க நிலைமை எனக்கு புரியுதுமா. ஆனா நான் இப்ப இதை செய்யலைன்னா எங்க மேனேஜ்மெண்ட் என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க டாக்டர். பேஷண்ட் ராமச்சந்திரனை இம்மிடியேட்டா டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. டாக்டர், அவருக்கு பல்ஸ் வர வர ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்கு. இப்ப டிஸ்சார்ஜ் பண்ணா கிரிட்டிக்கல் ஆயிடும். ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காரு டாக்டர். புரியுதுமா. என்ன பண்ண சொல்ற? டாக்டர், டாக்டர் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் டாக்டர், என் அண்ணனை எப்படியாவது காப்பாத்துங்க. அவர் காவேரி டெக்ஸ்டைலோட ஓனர். எத்தனையோ பேருக்கு அவர் வாழ்க்கை கொடுத்திருக்காரு, எத்தனையோ பேரை காப்பாத்தி இருக்காரு. இன்னைக்கு எங்க நிலைமை சரியில்லை. என் அண்ணனை கைவிட்டுறாதீங்க. அவர் உயிரை காப்பாத்துங்க டாக்டர். டாக்டர், என் ஒய்ஃப் பணத்தோட வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, அதுக்குள்ள வந்துருவா. டாக்டர், பே பண்ணியாச்சு. தேவையில்லாத ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க நீ. சரியான நேரத்துல மது மட்டும் வரலனா இந்நேரம் அப்பாவோட உயிருக்கே ஆபத்தா இருக்கும். எவ்வளவு பெரிய மனுஷன். பணம் கட்டலன்னு வேற ஹாஸ்பிட்டல் கூட்டு போக சொல்லிட்டாங்க. மரா, சாரிடா. நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து வந்தேன் தெரியுமா? மரா, பாவா அவ கஷ்டப்பட்டு வந்திருக்கா. அவளை ஒண்ணும் சொல்லாத. சாரிடா. அவங்க யாரு? அது என் ஒய்ஃப் பிருந்தாவோட சிஸ்டர். மாறனுக்கும் நல்ல ஃப்ரெண்டு. ரொம்ப தேங்க்ஸ். இது நம்ம ஃபேமிலி. நான் இப்போ பிசினஸ் பார்ட்னர் மட்டும் இல்ல, இந்த ஃபேமிலிலயும் ஒரு ஆள் மாதிரி தான். இது என்னோட கடமை. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எவ்வளவு வேணாலும் நான் செலவு பண்றேன். அங்கிள் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகி வருவாரு. நான் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டேன். இனி எந்த பிரச்சனையும் இல்ல. மாமா, உங்களை காப்பாத்துறதுக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உசுர கூட பணைய வைப்போம் மாமா. ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? அம்மா அழாதம்மா. எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து அது நாங்க உங்ககிட்ட சொல்லாம இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் மாமா? இல்லம்மா, ஏற்கனவே குடும்பத்துல நிறைய கஷ்டம். இதுல என்னோட பிரச்சனை எதுக்கு சொல்லிக்கிட்டு? சொல்லாம இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? இப்படி உடம்புக்கு வர பிரச்சனையை மூடி மறைச்சு அப்படி என்னதை சாதிக்க போறாராமா? அப்புறம் நாங்களா 3 பேர் எதுக்கு இருக்கோம்? இனிமே இப்படி எல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லு. மர ரொம்ப துடிச்சு போயிட்டானோ? அவனை பத்தி தான் உனக்கு தெரியவில்லைன்னா உன் மேல உயிரையே வச்சிருக்கான். அவன் மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் தான் என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சு போயிட்டோம். சரி, பணத்தை எப்படிமா புரட்டினீங்க? அப்பா, மதுதான் அப்பா ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப நன்றிமா. ஐயோ அங்கிள், பரவாயில்ல. ஏதாவது முடியலன்னா உடனே சொல்ல சொல்லு. சும்மா இப்படி பெருசா எடுக்க வச்சு பயமுறுத்தி எல்லாரும் கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம். டேய், அப்பா தான் சொல்றாருல நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அதெல்லாம் சொல்லாம இருந்திருக்காரு. அதவே திரும்ப திரும்ப பேசாத, எல்லாம் சரியாயிடும். டேய், நான் பயந்தது எனக்கு தான்டா தெரியும். சும்மா கஷ்டம் கஷ்டம்ட்டு
அப்படி பார்த்தா இது ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா வெறும் 500 ரூபா ஃபீஸோட முடிஞ்சிருக்கும். இப்ப பாரு எத்தனை ரூபா செலவாயிருக்குன்னு. இந்த பணத்துக்காக கடைசி நேரத்துல அலைஞ்சு திரிஞ்சு நாய் படாத பாடுபட்டிருக்கோம். டேய் ஏதோ நம்ம கிட்ட பண வசதி நிறைய இருந்து நம்ம ஹெல்த் மேல அக்கறை இல்லாம இருந்தா பரவாயில்ல. ஏதோ சிக்கல் வந்தா கூட நம்ம காசை வச்சு சமாளிச்சுக்கலாம். எதுவுமே இல்லாதப்பதான் நம்ம ஹெல்த் மேல ரொம்ப அக்கறையா இருக்கணும். ஒரு நோய் நம்ம குடும்பத்தோட ஆணி வெறி அசிச்சு பாத்துரும். நான் மாறன் சொல்றதும் கரெக்ட் தானே. நம்ம உடம்பு தானே நமக்கு பெரிய சொத்து. நம்ம வீட்டுல பணம் இருக்கோ இல்லையோ, ஒரு வீட்டோட சந்தோஷமே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கிறது தானே. நீ ஏது சொல்லிருக்க, உனக்கு ஏதாவது முடியலன்னா உடனே எங்க கிட்ட சொல்லுனா, நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, உன்னை பாத்துக்க மாட்டோமா? நீ ஏன் கஷ்டம்னு நினைக்கிற? உன்னை விட எங்களுக்கு எதுவும் பெருசு இல்லனா. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு இந்த வீட்டுல யாருக்கு உடம்பு முடியலனாலும் உடனே சொல்லுங்க. அதை விட்டுட்டு செலவு வந்துரும் அது வந்துரும்னு வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்காதீங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஸ்ட்ரைக் நேரத்துல பெரிய மாதிரி ஆட்டோ எடுத்துக்கிட்டு சரக்கு டெலிவரி பண்ண போறேன் ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா யாரு பதில் சொல்றது? என்ன விட்டா ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பண்ற. அப்படியே வெச்சன்னா பின் அக்கறை இல்லாம உன்னெல்லாம் அந்த ஆட்டோ ரேஸுக்கு போன அன்னைக்கே கட்டி வச்சு 4 வெளுத்து இருந்தானே நீ இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு தெரிய மாட்டேன். வெளுப்பியா? ஏய், நானே கசக்கி போட்ட சட்டையா இல்ல கந்தலான லுங்கியா? பெருசா வெளுப்பாராம்ல, வெளுப்பாரு. அப்படியே புருஷன் மாதிரியே பேசுவான். இந்த பார், இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. புருஷன் மாதிரி பேசுறேனா? ஏய், நான் உன் புருஷன் தாண்டி, உன்னை தொட்டு தாலி கட்டினவன். ஆ, ஆ, ஆ. நீ தாலி கட்டும் கதை தான் எல்லாருக்குமே தெரியுமே. எப்படா ஆய், பழசு இழுக்கிற வேலைலாம் வச்சுக்காத. அப்படி இருக்கிறவ தாலி கழட்டி வச்சுட்டு போக வேண்டியதானே? கூட சேர்ந்து அதுக்காக மரியாதை கொடுத்தானே வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆமா ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். என்ன ஓமா ஓமா? நல்லதோ கெட்டதோ உனக்கு என்ன நடந்தாலும் கஷ்டமோ நஷ்டமோ எனக்கு தான் ஆகும். இங்க பாரு, சும்மா தேவையில்லாததெல்லாம் பேசி மூட ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காத. அத தேடி உனக்கு பிடிச்சிருக்கல உன் ஃப்ரெண்டு, அவன் வந்து காசு கொடுப்பான்னு எனக்கு என்ன தெரியும்? நான் ஏன் தெரி தெருவா அலைய போறேன்? ஏய், என்ன ரொம்ப ஓவரா கொணட்டுற? பின்ன மாமா உயிருக்கு ஆபத்து, பணம் தேவைப்படுதுன்னு தெரியுதுல, அந்த அவசரத்துக்காக தான் நான் அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணேன். அத புரிஞ்சுக்காம அதட்டுவானும்ல. அது என்கிட்ட சொல்லணும்ல. நீ எங்க போன என்ன ஆனன்னு எதுவும் தெரியாம நான் அங்க பதறிட்டு நிக்கணுமா? சரி சரி, அதான் ஒண்ணும் ஆகல, விடு. இங்க பார், இனிமே என்கிட்ட சொல்லாம எதுவும் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. அப்படிலாம் சத்தியம் பண்ணி தர முடியாது, போ. எனக்கு சரின்னு பட்டதை நான் செய்வேன். ஒவ்வொருத்துக்கும் உன்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு இருக்க முடியுமா? இங்க பாரு, நான் என்ன செஞ்சாலும் பிரச்சனையே வந்தாலும் கூட நிக்கிறது தான் உன்னோட கடமை, புரியுதா? ஏய் ஏய், புரிஞ்சுச்சுன்னா இப்படி ஆட்டு, புரியலனாலும் பரவாயில்ல, இப்படி தலைய ஆட்டணும், சரியா? மென்டல். புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இந்தா. எல்லாம் தாளை எடுத்து என்ன பண்ணி தொலைறது? எப்படிப்பட்டாலும் தெரிஞ்சுதான் தாலி கட்டணும். அனுபவிச்சுதான் ஆகணும்.